வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அந்த சம்பவத்தில் தீ விபத்தில் வங்கி மேலாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இது குறித்து விரிவாக காண்போம். ஸ்ரீவைகுண்டம் முத்தாரம்மன் கோவில் தெருவில் இயங்கி வரும் தூத்துக்குடி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அனைத்து பணியாளர் சிக்கன நாணய சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கீழ புதுக்குடியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரின் மகன் ஸ்ரீதரன் 52 என்பவர் செயலாளராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் இவருக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இவருக்கு உதவியாக அந்த வங்கியில் தற்காலிக பணியாளர் ஒருவர் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் இன்று மதியம் அந்த தற்காலிக பணியாளர் உணவு அருந்த சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் வங்கியில் ஸ்ரீதரன் மட்டும் தனியாக வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென பயங்கர சத்தத்துடன் அங்கு அந்த ஒரு வெடி சத்தம் போல அங்கு ஒரு சத்தம் கேட்டுள்ளது. உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வங்கிக்கு வந்து அங்கு என்ன நடக்கிறது என்று கூட தெரியாத அளவிற்கு அதிர்ச்சியில் அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து அங்கிருந்த சிலர் அந்த வங்கியின் கண்ணாடியை உடைத்து உள்ளே சென்று தீக்காயத்தில் சிக்கியிருந்த அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தபோது அவரை மீட்டு அருகே உள்ள ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு மீட்டு கொண்டு சென்ற போது அப்போது அவர் அந்த மருத்துவமனையில் உயிரிழந்ததாக மருத்துவமனை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அந்த சம்பவம் குறித்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள், மாவட்ட கூட்டுறவு ஊழியர்கள் உட்பட பலர் அங்கு வந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் விசாரணையில் தற்போது ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வங்கியின் மேலாளர் அறையிலிருந்து ஒரு கேனில் பெட்ரோலும் அதன் அருகே தீப்பெட்டியும் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் மற்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த சம்பவத்தில் இன்று மதியம் 2 மணி அளவில் மாவட்ட கூட்டுறவு துறையிலிருந்து அந்த வங்கிக்கு அதிகாரிகள் வருடாந்திர ஆடிட் அல்லது வேறு ஏதாவது செய்ய வருகை தர உள்ளதாக தகவல் தெரிய வந்தது. இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் அவரது அறையில் இருந்து கைப்பற்றப்பட்ட பெட்ரோல் கேன் மற்றும் தீப்பெட்டி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த வங்கியின் மேலாளர் ஸ்ரீதரன் ஏதேனும் தற்கொலை போன்ற ஏதேனும் விபரீதமான முடிவில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேக கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். நேயர்களே,